வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், சப்ஜா வச்சு நம்ம லெமன் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா லெமன் உடம்பு சூட்டை தணிக்கும். ரெண்டாவது சப்ஜா விதையும் நம்ம உடம்பு சூட்டை தணிக்கும். ரெண்டாவது வெயிட்டும் நல்லா குறைக்கும். அந்த ஜூஸ் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், சும்மா ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதில் நம்ம சப்ஜா விதையை ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பாதாம் பிசினி கூட போட்டுக்கலாம். தேவை இருந்தால் நம்ம போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். லெமன் ஒரு லெமன், ஒரு டம்ளருக்கு ஒரு லெமன் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த புதினாவை நல்லா உள்ளே போட்டுடலாம். அதுக்கடுத்து ஐஸ் கியூபும் ஒரு 2-3. நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு கரைச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இந்த புதினா வாசனையும் இந்த சப்ஜா விதையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உடம்பு ஈட்டை நல்லா குறைச்சிரும். ரெண்டாவது இந்த வெயில் சீசனுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.